ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். டெஸ்டினியோட 32வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இன்னும் 8 எபிசோட் தான் இந்த சீரீஸ்ல பேலன்ஸ் இருக்கு. ஸோ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு புது சீரீஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது. அது என்னன்னு பார்க்கணும், அது மட்டும் இல்லாம அதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டைரக்டா இன்னைக்கு எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். இங்க நீஹுவாவை கூட்டிட்டு நேரா வெளியே போற சொங்கோங் எல்லாரும் முன்னாடியும் அந்த மேஜிக் சீலை காட்டிட்டு, இப்போ நான் சீலோட வந்துட்டேன், இனிமே இங்க இருக்கிற எல்லா வீரர்களும் எனக்கு சொந்தம், நான் தான் தலைவன் அப்படின்னு அவன் படுக்க பயங்கர பில்டப்பா பேசிட்டு இருக்க அங்க நிக்கிற நம்ம பையனோட அம்மா, அதாவது பழைய தலைவி பாக்குறாங்க. இங்க பாரு, சும்மா கண்டதையும் பேசிட்டு இருக்காத, இங்க நாங்க வம்சமா தான் தலைவர் ஆயிட்டு வரோம், எங்க ரத்தம் இல்லைன்னா தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதுவும் இல்லாம உனக்கு அரக்க ரத்தமே இல்ல, அதனால நீலாம் இந்த இடத்துல தலைவன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல மத்த எல்லாரையும் பாக்குறாங்க. மத்த அத்தனை பேரும் அமைதியா இருக்காங்க. பழைய தலைவி ஷாக் ஆயிடுறாங்க. ஓ அப்படியா, நீங்க எல்லாருமே அவன் கூட சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எதையும் கண்டுக்காம வேகமா சொங்கோங் போயிட்டு அந்த சீலை காட்டி, இப்போ என்கிட்ட அரக்க சீல் வந்துருச்சு, எல்லாரும் எனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், எல்லாரும் தலைவனுக்கு வணக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க அங்க இருக்கிற எல்லா வீரர்களும் 10 லட்சம் வீரர்களும் வாயை மூடிக்கிட்டு பாத்துட்டே இருக்காங்க. நீவா பக்கத்துல ஒரு பப்பட்டா இருந்துகிட்டே, இல்ல இந்த பிளான் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பழைய தலைவி சிரிக்கவே ஆரம்பிச்சிடுறா. உடனே சொங்கோங் சொல்றான், ஆமால எவ்வளவு அவமானமா இருக்கு, இந்த 3 கல்லை எடுக்கிறதே பலரால முடியாம இருந்தது, நான் எடுத்துட்டேன், இதுக்கும் மேல அடுத்த ஸ்டெப் போறது மட்டும் எனக்கு கஷ்டமா என்ன, ஒரு பிளான் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொங்கோங் அங்க இருந்து கிளம்புறான். அங்க அந்த ரகசிய குகை இருக்கும்ல, உள்ள போனா எல்லா ஆத்மாவையும் அட்டாக் பண்ணுமே, அந்த இடத்துக்கு போயிடுறான். நேரா உள்ள போயிட்டு அங்க இருக்கிற எல்லா அட்டாக் பண்ண வர குட்டி ஆத்மாக்கு கிட்ட இருந்து அவனை காப்பாத்திட்டு அங்க ஒரு குகை இருக்கு, அதுக்குள்ள போயிட பையனை காப்பாத்துறாரு ஒருத்தர், அவர் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. சொங்கோங் உள்ள போயிட்டு, என்னையா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு நக்கலா கேட்க ஆரம்பிக்க, இப்பதான் இவர் யாருன்னு நம்ம காட்டுறாங்க. பையனோட அப்பா கூட, அதாவது பழைய அரக்க தலைவன் கூட மொத்தமா ஒரு 4 பேர் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் மிஸ் ஆயிட்டு இப்ப 3 சின்ன தலைவர்கள் தானே இருக்காங்க. அந்த 4வது தலைவன் தான் இவன் எங்க அடைச்சே வச்சுட்டு சொங்கோங் வளர்த்துக்கிட்டு இருக்கான். அங்க போயிட்டு உன் தலைவரோட பையனை பாத்திருப்ப, நீ தான் காப்பாத்தி வெளியே அனுப்பியிருப்ப, ஹாப்பியா இருந்திருப்பன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு, என்கிட்ட இந்த மேஜிக் ஸ்டோன், அரக்க ஸ்டோன் வந்துருச்சு, இதுக்கும் மேல நான் உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, உடனே உள்ள இருக்கிற அந்த ஆளு பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு தூரம் பண்ணிட்ட, ஆனா அப்பயும் ஒருத்தனும் உன்னை மதிக்கல, ஏன்னா உங்ககிட்ட வந்துட்டு அந்த அதிகாரம் பவர் வரவே வராது. இந்த கல் இருந்தா மட்டும் இல்ல, உண்மையான விசுவாசம் இருந்தா மட்டும்தான், உண்மையான தலைவனுக்கு மட்டும்தான் அங்க இருக்கிற 10 லட்சம் வீரர்களும் கீழ்பட்டு நடப்பாங்க. அதனால உன்னோட எண்ணம் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்ல, சரி ஓகே, உனக்கு நிறைய விஷயம் தெரியும், அதனாலதான் உன்னை கொல்லாம இந்த இடத்துல வந்து அடைச்சு வச்சிருக்கேன், இப்படி எனக்கு சொல்ல போறியா இல்லையா, நான் என்ன பண்ணணும், இப்ப ஏற்கனவே அவன் பையனை உயிரோட விட்டு வச்சிட்டு இருக்கேன், எல்லாம் உனக்காக தான், அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்க, அந்த பையன் மறுபடியும் வெளியே வரணும், அவன் யாருன்னு அவனுக்கு தெரியணும், அது மட்டும் இல்லாம அரக்க தலைவன் பதவியை அவன் அடையணும், ஒன்னு அந்த இடத்துல இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா, நடக்குதான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே சொங்கோங் கிளம்பி போயிடுறான். ஏற்கனவே ஒரு தடவை அவன் உடம்புக்குள்ள, நம்ம பையன் குட்டி பையனா இருக்கும் போது அவன் உடம்புக்குள்ள அரக்க சக்தி வந்தது இல்ல, அப்பயே இந்த சொங்கோங் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்கான், அதுக்கு முன்னாடியே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி பேசிட்டு சிரிச்சுட்டே கிளம்பி போயிட்டு இருக்கான், அவனால அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் பையனுக்கு அந்த லேடி தலைவி மந்திரத்தை கொடுத்து அவனை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை எடுக்கிறதுக்கு. ஆனா அந்த தலைவி அலைய முடியல, இருக்கிறதுலே பெஸ்ட் டாக்டர் இங்க அவங்க தான். அப்பயும் பையன் கண்ணை திறந்துடுறான், அரக்க பவரோட திறந்துடுறான். அந்த தலைவி வேகமா பையன் பின்னாடியே ஓடி போயிட்டு அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ண, இந்த தலைவி யாருன்னு கூட இப்ப பையனுக்கு தெரியல, அவங்களே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட தலைவிய கொண்டு இருப்பான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்மளோட பெரிய மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. பையனை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு அவரை மயக்கம் போட வச்சுட்டு தலைவிய பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு, வேற யாராவது வந்து தூக்கிட்டு போங்கன்னு. பையனை கூட்டு போயிடுறாங்க. தலைவி பாக்குறாங்க, பெரிய மாஸ்டர் இங்க என்ன நடக்குது, நம்மளால ரொம்ப நாளைக்கு பையனுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, கட்டுக்கடங்காம அவன் போயிட்டு இருக்கான், அவனை 10 வருஷமா நீங்களும் இதுக்கு மூத்த மாஸ்டரும் சேர்ந்து அடைச்சு வச்சிருந்தீங்க, அது எதுக்காக, உங்களுக்கு கண்டிப்பா விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவனுக்குள்ள இருக்கிற அரக்க பவர் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்திருக்கீங்க. சரி ஓகே, நல்ல பையன் தான் இல்லைன்னு சொல்லல, அவன் கிட்ட ஆனா எதுக்காக ஒட்டுமொத்த பொறுப்பையும் கொடுத்து அவனை தலைவன் ஆக்குனீங்க, இதுக்கும் மேல இது கொஞ்சமா சஸ்டெயின் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா, நடக்கவே நடக்காதுன்னு பேச, சரி பாத்துக்கலாம் அப்படின்னு தலைவி கிட்ட எதையும் சொல்லாம சமாளிச்சுட்டு அங்க இருந்து பெரிய மாஸ்டர் வந்துடுறாரு. பெரிய மாஸ்டர் நேரா உள்ள வந்து பையனை பாக்குறாரு. அங்க இருக்கிற மத்தவங்களை பார்த்து, நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க,
நான் பையனுக்கு தனியா சக்தி கொடுக்கணும் அப்படின்னு பையன் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை மறுபடியும் வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பையன் உனக்குள்ள இருக்கிற கெட்ட சக்தி அளவுக்கு அதிகமா போயிட்டு இருக்க அரக்க சக்தி, இதுக்கும் மேல என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு பையன். நான் என்ன பண்ண போறேன், என் சீனியருக்கு கொடுத்த வாக்க நான் எப்படி நிறைவேற்ற போறேன் அப்படின்னு பெரிய மாஸ்டர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. எங்க சொங்கோங் நேரா மறுபடியும் நீஹ்வாவை பாக்குறதுக்கு வந்துடுறான். அவ கையை பிடிச்சிட்டு, என்ன நீஹ்வா நல்லா இருக்கியா, பியானோவை கொண்டு வாங்க, அவளுக்கு மியூசிக் வாசிக்கணும்னு சொல்ல கொஞ்சம் மியூசிக் வாசிச்சதுமே நீஹ்வாக்கு ஏதோ பயம் மாறி வந்துருது. நடுங்க ஆரம்பிக்கிறா. அப்படியே நீஹ்வாவை சொங்கோங் கட்டி பிடிச்சிட்டு, ஒன்னும் கவலைப்படாத, என்ன உனக்கு பையன் ஞாபகம் லேசா வந்துருச்சு போல, பப்பட்டு நிலைமையும் தாண்டி நான் இருக்கேன், மாஸ்டர் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு நீஹ்வாவை கட்டி பிடிச்சுக்க கரெக்டா அங்க மிங்க வந்துடுறான். முக்கியமான விஷயம், ஏற்கனவே பையன் இருக்கான்ல, அவனுக்கு உடம்புல இருக்கிற அரக்க சக்தி எல்லாம் வெளியே வந்துட்டதால அவனை அரக்க குகைக்குள்ள அனுப்புறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு ரொம்ப நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொங்கோங் சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம அடுத்து அவனை தேடி போக வேண்டிய நேரம் கூட வந்துட்டு இருக்கு போல அப்படின்னு நீஹ்வா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பழைய தலைவியே சொங்கோங் அட்டாக் பண்ணிடுறான். அதனால அவளுக்கு உடம்பு முடியாம இருக்கு. அவ உள்ள உட்காந்து மருந்து குடிச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வேகமா அவளோட தத்து பையன் வந்துட்டு, அம்மா அண்ணனை கண்டுபிடிச்சிட்டேன், அன்னைக்கு 2 பேர் அந்த இடத்துல இருந்ததால நான் தப்பான ஆளை தேடி போயிட்டேன், நான் தேடி போக வேண்டியது லிங்கியூ கிடையாது, அந்த இனத்தோட தலைவர் பையன் தான் நம்ம தேடிட்டு இருந்த ஆளு, என்னோட அண்ணன்னு சொல்ல அவங்க அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. எங்க பையன் மறுபடியும் சுயநினைவு வந்துருது. வேகமா வெளியே வரா மாஸ்டரை பாக்குறதுக்காக. மாஸ்டரை பார்த்ததுமே காலில் விழுந்து அழ ஆரம்பிக்க, நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கு மாஸ்டர், நான் அரக்கனா, என்னால நம்பவே முடியல, எனக்கு வந்து சத்தியமா கண்ட்ரோலே இல்லாம அது நடந்துருச்சு அப்படின்னு பையன் அழ ஆரம்பிக்கிறான். அவனால தாங்கிக்கவே முடியல. இங்க பாரு, ஒண்ணுதான் பண்ண முடியும், உன்னை அரக்க கோய்க்குள்ள விடுறேன், கெட்ட சக்தி எல்லாம் போனதுக்கு அப்புறமா நல்ல மனுஷனா நீ வெளியே வரியா, உன் இதயத்தை உன்னால பாதுகாத்துக்க முடியுமான்னு கேட்க, செத்தாலும் பரவாயில்ல அந்த இடத்துக்குள்ள நான் போயிட்டு வரேன் அப்படின்னு பையன் அழுதுகிட்டே சொல்றான். பெரிய மாஸ்டருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருந்து வெளியே வராரு. அங்க தலைவி வந்துடுறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்க, குகைக்குள்ள போறேன்னு சொல்லிட்டான், இதுக்கு மேல அவனை ஒன்னேனால பண்ண முடியாது, என்னோட சீனியர் இவனை பாத்துக்க சொல்லி என்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு, என் உயிரே போனாலும் பையனை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, எதுக்காக பையனை இந்த நிலைமைக்கு கொண்டு வரணும், எதுக்காக இந்த அளவுக்கு அவனை ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்து பாத்துக்கணும் அப்படின்னு மறுபடியும் தலைவி கேக்குறா. உன் சீனியர் நானு, ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நீ அப்படியே பண்ணுவல்ல, அதே மாதிரிதான் என்னோட சீனியர் எனக்கு சொன்ன வார்த்தையை நான் அப்படியே ஃபாலோ பண்றேன் அப்படின்னு பெரிய மாஸ்டர் சொல்லிடுறாரு. பையன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன அடைச்சு வச்சீங்க ஒரே இடத்துல, எதுக்காக அப்படி பண்ணீங்க, அப்பயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்குள்ள அரக்க சக்தி இருக்குன்னு, நான் யாரு மாஸ்டர், எதுக்காக என்ன இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு பையன் தனியா பேச ஆரம்பிக்கிறான். பையன் அந்த குகைக்கு போறதுக்கு ரெடி ஆயிடுறான். அதுக்கு முன்னாடி போய் நிக்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டரை போய் பாக்குறதுக்கு பையன் முன்னாடி நிக்கிறான். திரும்பி நின்னுக்கிறாரு அவர் முறைச்சுக்கிட்டு. பையன் அடுத்த நேரா, மாஸ்டர் நான் உள்ள போறேன்னு கிளம்ப ஆரம்பிக்க, போயிட்டு வாங்க தலைவரே, உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம லிங்கியோல இருந்து மத்த எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பையன் விறுவிறுன்னு உள்ள போயிடுறான். கரெக்டா இங்க இன்னொரு பக்கம் பையனோட அம்மா அப்புறம் சுபான் 2 பேரும் வந்துட்டு, என் பையனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குல்ல, ஆனா நீ சொல்லவே இல்லை அப்படின்னு அங்க சொங்கோங்க பார்த்து திட்டிக்கிட்டு இருக்க. சரி ஓகே வா இப்ப கிளம்பலாம் அப்படின்னு சொங்கோங் கொஞ்சம் நக்கலாவே பேசிட்டு இருக்கான். பையன் குகைக்குள்ள போறான். அங்க இருக்கிற சக்தி எல்லாம் பாக்குறான். வழக்கம் போல அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆல்ரெடி நீஹ்வாவை அட்டாக் பண்ணுச்சுல அந்த மாதிரி பையனுக்கு மறுபடியும் அரக்க எண்ணம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது. ஆனா பையன் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் தான் கண்டிப்பா ஜெயிக்க போறேன் அப்படின்னு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். அரக்க குணமும் சாதா குணமும் அவனுக்கு மாறி மாறி வந்துட்டு இருக்கு. கரெக்டா அப்ப அவன்கிட்ட அவனோட பழைய மாஸ்டர் பேச ஆரம்பிக்கிறாரு. பெரிய குருஜி நீங்க எங்க இருக்கீங்க, நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன், எனக்கு கொஞ்சமாவது வந்துட்டு கொஞ்சம் அறிவு எனக்கு கொடுங்க, என்னால தாங்கிக்க முடியல அப்படின்னு பையன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துடுறான். பையன் கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது. மத்தபடி வெளியே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, எப்போ பையன் வர போறான் அப்படின்னு. பையன் மறுபடியும் திரும்ப வரான். வந்துட்டாரு நம்ம தலைவர் அப்படின்னு லிங்கியூல இருந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்க. பையனோட நெத்தியில ஒரு மார்க் மாதிரி இருக்கு, அதுல லைட் இருக்கு. இது அரக்கர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மார்க்கா, அதுவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அரக்கர்களுக்கு மட்டும் தான் இருக்குமா. அதை பார்த்துட்டு அந்த சீனியர் இருப்பான்ல கெட்டவன், பையன் நெத்தியில அரக்க மார்க் இருக்கு, முழு அரக்கனா மாறிட்டான், இவனை விடக்கூடாது அப்படின்னு அட்டாக் பண்ண பக்கத்துல வர பையனாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாம சீனியரை அட்டாக் பண்ணிடுறான். மத்த அத்தனை பேரும் ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்காங்க. பையனை பார்த்துட்டு இவனை விடக்கூடாது, இவன் உண்மையாவே வந்துட்டு அரக்கம் போலன்னு சொல்ல அங்க பையனோட அம்மா வந்துட்டாங்க. அது என்னோட பையன், அரக்க ராஜாவோட மூத்த புள்ள, அடுத்த அரக்க தலைவன் ஆக வேண்டியவன்னு சொல்ல, அப்ப இவன் உண்மையாவே அரக்கம் தானா அப்படின்னு சின்ன மாஸ்டர் பார்த்துட்டு இவனை கொண்டு தள்ளுங்கன்னு சொல்ல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு பெரிய மந்திர கட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பையனை காப்பாத்துறதுக்கு அவங்க அம்மா ஒட்டு மொத்தமா அந்த மந்திர கட்டை எதிர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சிவான் ஒரு பக்கம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பையன் பார்த்துட்டு நான் அரக்கம் கிடையாது அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் மாஸ்டரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்படியே நம்ம பையன் கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிட்டு இருக்கான், நான் அரக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு. மாஸ்டர் நம்ம காலை
புடிச்சிட்டு நீ அரக்கன் கிடையாது, நீ நல்லவன், கொஞ்சமாவது சுயநினைவுக்கு வான்னு சொல்ல ஜொங்கோங் அங்க வந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு அவனை ஏமாத்த போறீங்க, அரக்க ராஜாவோட பையன் அவன், இதுக்கு மேல அவனை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு அவன் கையில வாள் வச்சிட்டு இருக்கான் பாரு பையன் கையில, அந்த வாள் இல்லைன்னா அவனால ஒண்ணும் பண்ண முடியாது, அதை எடுத்துட்டு வான்னு நீஹ்வா கிட்ட சொல்ல நீஹ்வா இப்போ ஒரு பப்பட்டா தானே இருக்கா, நேரா போயிட்டு பையன் கையில இருக்கிற வாளை பிடிக்கிறா. சின்ன மாஸ்டர் பாக்குறான், விடாதீங்க அவன் கையில இந்த வாள் போயிடுச்சு, அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்ல யாரையும் பக்கத்துல வராதீங்க, என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் அட்டாக் பண்ணிட போறேன் அப்படின்னு பையன் சொல்லிட்டு அங்க இருந்து பாதியிலே பறந்து போயிடுறான். அந்த பெரிய குரு இருப்பார்ல அவரோட நினைவு மண்டபத்துக்கு போயிட்டு நான் யாரு மாஸ்டர், நான் யாரு, நான் உண்மையாவே அரக்கனா, அரக்கம் பையனை எதுக்காக இங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்க கரெக்டா அந்த கெட்ட சீனியர் அவன் ஆளுங்களோட அங்க வந்துடுறான். மறுபடியும் அவன் உடம்புக்குள்ள இருக்கிற கெட்ட எனர்ஜி ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்குது. சுத்தி நிக்கிற மத்த ஜூனியர்ஸ் எல்லாம் பாத்துடுறாங்க. உடனே இந்த சீனியர் அந்த ஜூனியர் எல்லாம் கொண்டு தள்ள பையன் திரும்பி பாக்குறான். நம்ம இனத்துக்காரங்களே எதுக்குடா கொல்ற அப்படின்னு இவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்க கரெக்டா அப்பன்னு பார்த்து லிங்கு ஜிங்ஜி எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. ஜிங்கு தான் எல்லாரும் பார்த்து தப்பா நினைச்சுக்கிறாங்க, நம்ம ஆளுங்களே கொல்ற அளவுக்கு நீ போயிட்டியா அப்படின்னு. பையன் உடனே இல்ல நான் கொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள சின்ன மாஸ்டர் வந்துடுறாரு. அவர் ஆளுங்களெல்லாம் விட்டு பையனை கொண்டு போடுங்கன்னு சொல்ல எல்லாரும் மேஜிக் போட்டுட்டு இருக்காங்க. பையன் அத்தனை பேரையும் சமாளிக்கிறான். ஆனா இதுக்கும் மேல முடியாது, பையன் முழுக்க முழுக்க கெட்டவன் ஆயிட்டான் அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு நம்ம லிங்கி இருக்கானே கையில வாளோட வேகமா பையன் எதிர்பார்க்காத நேரமா வந்து அவன் நெஞ்சில குத்திடுறான். பையனுக்கு அவனும் லிங்கியும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்களோ எல்லா சீனும் ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம பையன் கஷ்டப்பட்டப்ப கூட இவ்வளவோ கெட்ட பேர் வாங்கினப்ப கூட லிங்கியும் அவனை விட்டு போகாம அவன் கூடவே இருந்தான்ல, அதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு ஏன்டா அப்படி பண்ணனு கேட்க நீ முழுக்க அரக்கனா மாறிட்டடா, உன்னால நம்ம ஆளுங்களே செத்துட்டு இருக்காங்கடா அப்படின்னு லிங்கியும் அழுதுகிட்டே சொல்றான். டே நான் அவங்கள கொல்லலடா அப்படின்னு பையன் சொல்ல ஆரம்பிக்க அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.